ஹை டியர்ஸ், வணக்கம். எக்ஸைஸ் 1.7ல செகண்ட் சம் சாமி. லாம்டாவின் எம் மதிப்பிற்கு இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு தொகுப்பிற்கு வெளிப்படை தீர்வு, வெளிப்படையற்ற தீர்வு கிடைக்கும். எதுக்கு? லாம்டாவுக்கு. இது மாதிரி ஒரு லாம்டாவுக்கு கேவுக்கு இது மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாவே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பை அணி வடிவில் எழுதி காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்த போகிறோம். அதை பயன்படுத்தி அணியினுடைய தரத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சாமி. இப்போது ஏ பின்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஒரு எக்ஸ் ஒரு ஒய், இங்கே வேறு எங்கன்னா இங்கே ஒரு ஒய், +1 +1 +3 ஒரு அடைப்பு போட்டு 0, +4 +3 இசட்னுடைய கீழ் ப்ளஸ் லாம்டா ஈக்குவல் டு 0, +2 +1 +2 ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு இந்த எல் ஷேப்பில் 0 வரணும். முதல் ரெண்டுத்தையும் இதை 0 ஆக்கணும். அப்படி 0 ஆக்கணும்னா முதல் உறுப்பை பார்க்கணும். எல்லாத்த விட சின்னதாக இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்டெப்னா சாமி R2 எழுதணும். R1ஐ போல் இது 4 மடங்கு. அதனால் R2விலேருந்து எதை கழிக்கணும்? 4 மடங்கு R1ஐ கழிக்கணும். R1ஐ 4ஆல் பெருக்கி கழிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை சாமி. அடுத்து R3லேருந்து இதை போல் இது 2 மடங்கு. அப்போ 2 மடங்கு R1. ஓகே, ஃபஸ்ட்டு எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். ரெண்டாவது பாருங்க சாமி, இதை சைடில் போடுறோம், இங்கே போடுறோம் கீழே. 4 3 லாம்டா 0, இதை 4ஆல் பெருக்கணும். 1 நாள் 4, 1 நாள் 4, 3 12 0 கழிக்கணும். 4லேருந்து 4 கழிச்சா 0, 3லேருந்து 4 கழிச்சா -1, லாம்டாவிலேருந்து 12 கழிச்சா லாம்டா -12, இங்கே 0. ஓகே சாமி. அடுத்தது இங்கே இதை சைடில் போடுறேன். 2 1 2 0, R1ஐ 2ஆல் பெருக்கணும். 1 2 1 2 3 2 6 0 குறிய மாற்றணும், கழிக்கணும் தானே. 0 -1 -4 இது 0. அடுத்தது என்ன பண்ணணும் சாமி? இதிலிருந்து இதை கழிக்கணும். இதை கழிச்சா இது 0 ஆக்கணும். அப்போ 0 ஆக்கணும்னா மேலே போய் பார்த்தா லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் 0வாக இருக்கணும். ஓகே செல்லம், முக்கியமாக எந்த நம்பர் 0 வேணுமோ அதுக்கு மேலே இருக்க நம்பருக்கு லெஃப்ட் சைடில் 0 இருக்கணும். புரிஞ்சிச்சில்ல? ஓகே, இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 0 ஆகணும் சாமி. 0 ஆகும்னா R3லேருந்து இதை கழிக்கணும். -1 குறிகள் ஒரே மாதிரி தானே போகணும், கழிச்சு விட்டுறணும். கழிக்கிற மாதிரி எடுக்கணும். வேறு இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறீங்க சாமி. R2ஐ கழிக்கிறேன். 1 1 3 0. R2 சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போது இதிலேருந்து இதை கழிச்சா 0, இதிலேருந்து இதை கழிக்கணும் அது குறிய மாற்றணும். அப்போ இது ஆகிடும் 0. இதிலேருந்து இதை கழிக்கணும். அப்போ கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன சாமி வரும்? தனியாக போடுறேன். லாம்டா -12 இதிலேருந்து -4லேருந்து. அப்போ குறிய மாற்றணும். ப்ளஸ் லாம்டா மைனஸ் லாம்டா, -12னா +12. அப்போ என்ன வரும்? 8 பெரியனுடைய குறி ப்ளஸ்ஸு லாம்டா -லாம்டா. அப்போ என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் பண்ணி போடுங்க. 8 - லாம்டா, இது 0. இப்போ 0 வந்துச்சா? இப்போ அணியினுடைய தரம் கண்டுபிடிக்கலாம் சாமி. திஸ் இம்ப்ளாய்ஸ் ரோ ஆஃப் A ஈக்குவல் டு இந்த A என்ற அணியினுடைய தரம் பாரு ஃபுல்லாக 0 ஆகவே இல்லை. இது ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அணியினுடைய தரம் ஃபுல்லாக 0 இருந்தால் ஒரு நிறை விட்டுணும். ஆகலைன்னா 3 அப்படியே வச்சுக்கணும். இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக ஆகலை. ஏபியினுடைய தரம் ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அதுவும் என்னது 3. ஸோ ரோ ஆஃப் ஏவும் இந்த அணியினுடைய தரமும் இந்த அணியினுடைய தரமும் சமமாக இருந்துச்சுன்னா therefore கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஒருங்கமை உடையது. அதெல்லாம் தெரியும், நமக்கு தீர்வு இருக்குது. எத்தனை மாதிரி இது இருக்கணும்? 3 இருக்கிறதுனால ஒரே ஒரு தீர்வு உண்டு. அந்த ஒரே ஒரு தீர்வு, அதாவது ஒரே ஒரு தீர்வு மீன்ஸ் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக இருக்குது. அப்போ ஒரே ஒரு தீர்வு மட்டுமே உள்ளது. ஒரே ஒரு தீர்வு கொண்டது மற்றும் போட்டுக்கிறேங்க.
லேம்டாவின் எம்மதிப்புக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லேம்டாவின் எம்மதிப்புக்குன்னா இதை அப்படியே எடுத்து போடுங்க. எம்மதிப்புக்கு இப்போ லேம்டா இங்கே 8 இருக்குன்னா இங்கே 8 வந்துச்சுன்னா லேம்டா வந்து ப்ளஸ் 8 வந்தால் இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா லேம்டாவின் எந்த மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரே ஒரு தீர்வு கொண்டு வந்து போட்டாச்சா? இப்போது லேம்டாவினுடைய எம்மதிப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் இது கூட எடுத்துக்கலாம், விட்டுடலாம். ஏன்னா ஒரே ஒரு தீர்வுன்னு போடக்கூடாது. அது வெளிப்படை தீர்வா வெளிப்படையற்ற தீர்வான்னு வேறு சொல்லணும். அதோட லேம்டாவின் எம்மதிப்புக்குன்னா லேம்டாவுக்கு மதிப்பு சொல்லணும். ஸோ 8 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0 ப்ளஸ் மைனஸ் லேம்டா தானே பார்க்க போச்சுன்னா ப்ளஸ் லேம்டா 8 ஈக்குவல் டு ப்ளஸ் லேம்டா. ஒருவேளை லேம்டாவுக்கு பதிலாக 8 போட்டால் இது 0 ஆகிடும். அது ஃபுல்லாக 0 ஆகிடுமா? இஃப் லேம்டா ஈக்குவல் டு 8 ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இது ஃபுல்லாக 0 ஆகிடும் சாமி. இது ஃபுல்லாக 0னா ஒரு நிறையை விட்டுட்டு அணியினுடைய வரிசை என்ன எழுத தரம் என்ன போதும்? 2. இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அப்போ அணியினுடைய தரம் என்னது? 2. அப்போ 2 வெளிப்படை தீர்வுகள் உள்ளன. எப்போ? இஃப் லேம்டா ஈக்குவல் டு 8. ஓகே, 2 வெளிப்படை தீர்வுகள் உள்ளன. அப்போ வெளிப்படை தீர்வு அப்போ இது 2 வெளிப்படை தீர்வுனா 1 வெளிப்படையற்ற தீர்வு தானே? ஓகே சாமி, இப்போங்க எழுதிக்கிறேன். சாரி, ஒரே ஒரு தீர்வு உண்டுது. இந்த ஒரே ஒரு தீர்வுனா ஒன்றுக்கு 1, எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 1, ரைட்டு. லேம்டாவுக்கு எப்போன்னா லேம்டா ஈக்குவல் டு 8ன்னு சொன்னாங்கன்னா நமக்கு என்ன தீர்வு கிடையாது. லேம்டா ஈக்குவல் டு 8ன்னு சொன்னாங்கன்னா வெளிப்படையற்ற தீர்வு. வெளிப்படையற்ற தீர்வுனா இங்கே 2 வந்துடுச்சு. ஆனால் எத்தனை மாறிகள் இருக்குது? நமக்கு 3 மாறிகள் இருக்குது. அப்போ லேம்டா இஃப் வெளிப்படையற்ற தீர்வு எப்படி எழுதணும்? லேம்டா ஈக்குவல் டு 8 எனும்போது வெளிப்படையற்ற தீர்வு. இது செகண்ட் பாயிண்ட். அப்போ வெளிப்படையான தீர்வு இதுதான். எப்போ எதை எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஒன் போடுறது சாமி. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. லேம்டா ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 8 எனும்போது வெளிப்படை தீர்வு. இது எழுதுங்க சாமி. இது ஒருங்கமை உடையது, ஒரே ஒரு தீர்வு மட்டுமே கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டை போடுங்க. வெளிப்படை தீர்வு கொண்டிருக்கும், தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கும். ஓகே செல்லம், மாற்றியாதுங்க சாமி. 8ன்னு போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். 8ன்னு போடாமல் வேறு எந்த நம்பர் போட்டாலும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ செல்லம்.